ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சைக்கிளிங். காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காய்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4 டேஸாக சைக்கிளிங் போக முடியல. என்ன காரணம்னா 2 நாள் மழை காலைல பெஞ்சுது, 2 நாள் கொஞ்சம் நான் வெளியூர் போயிட்டேன். நண்பர்களும் யாரும் பெரும்பாலும் வரல. என்ன காரணம் நாங்கள் பாருங்கள், மேலே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. இப்போ வர வர கிளைமேட் அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு ஆரம்பிக்குது. அப்படி தானே? ஊட்டி கொடைக்கானல். ஆமாம், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஆயிடுச்சு திரும்ப கிளைமேட்டு. சைக்கிளிங் பண்ணுறதுக்கு இனிமேல் சவாலாக இருக்க போகுது. அப்புறம் எங்களோட 100 BRMலாம் இருக்குது, அதுக்கும் நாங்கள்லாம் தயாராகிட்டுருக்குறோம். அது மாதிரி தனுஷ்கோடி 600 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்கும் தயாராகிட்டுருக்கோம். 222 மனோரா இருக்குது, எல்லாத்துக்கும் தயாராகிறோம். நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக நம்ம டெல்டா சைக்கிளிங் கிளப்பில் ஜாயின் பண்ணி உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கோங்க. குயிக்காக வாங்க காய்ஸ், சீக்கிரமாக வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தானே தலைவன் TRS சங்கர் அவர்கள் வர வர ஓப்பி அடிச்சுட்டு இருக்கிறாரு பைக்கில் போயிட்டு. அதை வன்மையாக கண்டித்து எல்லாரும் என்ன பண்ணுறோம் சார்? வன்மையாக கண்டிக்கிறோம். தீர்மானம் போடுறோமா இல்லையா? ஆமாம், தீர்மானம் போடுறோம், வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு கபூர் வந்துட்டார். இதை பாருங்க, கபூர் பார்த்தீங்களா? இவர் புதுசாக நம்மள்ட்ட ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இவர் பேர் கபூர் கிடையாது, இவர் பேர் வீரான்னு வச்சுருக்கோம். இவரை பற்றி நாளைக்கு பேசுவோம் கைஸ். ஓகே கைஸ், பாய் பாய், see you, டாடா.